what's your that college name? Dr. Kalaignar Karunanidhi. What a wonderful personality he is. So I plan to initiate my message with Tirukural. Okay? Can you say on together? Yes, sir. Okay? உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை ஈர்த்து வெள்ளத்தனைய மலர்மீட்டம் மானர்தம் உள்ளத்தனையது உயர்வு. What is the even name actually? The successful entrepreneurship, right? So what are the success factors we need to be we need to keep it on to become a successful entrepreneur? That is the main topic which was given to me. So அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு எசென்ஷியல் குவாலிட்டி உங்களுக்கு வேணும். வெள்ளத்தனையது மலர்மீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. நம்மளுடைய எண்ணங்களுடைய உயர்வு, மாந்தர்தம் எண்ணத்துடைய உயர்வு எந்த அளவுக்கு நமக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய வாழ்க்கையோட உயர்வு எப்படி இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையினுடைய உயர்வு நம்மளுடைய எண்ணங்களின் அளவை பொறுத்துதான் அந்த உயர்வு இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா தாமரை இருக்கு இல்லையா, தாமரை வந்து பாத்தீங்கன்னா தாமரையினுடைய அளவு எதை செலவிடப்படுது, அந்த வெள்ளத்தினுடைய எப்படி இருக்கணும், உயர்வாதான் இருக்கணும். இன்னொரு சூழல் நம்ம சொன்னா என்ன சொல்லிருக்கணும், உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை ஈர்த்து. என்ற எண்ணம் எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உயர்வா தான் இருக்கணும். இன்கேஸ் எண்ணிய எண்ணம் உயர்வா இல்ல, அதாவது நீங்க எதை குறிச்சு அந்த அப்ஜெக்டிவ் வந்து if you not adhere with the objective you don't bother, but அந்த எண்ணத்தை எண்ணத்தை மட்டும் என்ன பண்ணக்கூடாது, கைவிடக்கூடாது. So I am going to present my presentation. So I think it may transform some of you. So some definitions are already described by so many great entrepreneurs. The successful entrepreneurship is neither a science nor an art. What is it? It is a practice. இது ஒரு அறிவியலோ இல்ல ஒரு கலையோ கிடையாது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா you want to become an entrepreneur, you need to be you should have some experience. So that's why the first sentence itself, that entrepreneurship is neither a science nor an art, it is practice. Then the second one, success is how high you bounce after you hit bottom. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய சிக்கல்களையும் உங்களுடைய தோல்விகளில இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி எந்த அளவுக்கு நீங்க உயரம் போகிறீங்களோ அதை பொறுத்து தான் என்ன இருக்கு உங்களுடைய சக்சஸ் ரேட் வந்து இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாரு டெஃபினிஷன். So that's why the second sentence, success is how high you bounce after you hit bottom. Then third, whatever the mind can conceive and believe, the mind can achieve. உங்களுடைய மைண்ட்ல வந்து எந்த அளவுக்கு நீங்க ஒரு பவர் இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு என்ன பண்ண முடியும், உங்களால அச்சீவ் டெஃபினட்டா என்ன பண்ண முடியும். Do not be impressed by your failures.